நான் உங்கள் பாலன். ஈர்ப்பு விதி என்பது நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை விளைவுகளையும், எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை விளைவுகளையும் ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. நேர்மறை எண்ணங்கள் நீங்கள் விரும்பும் விஷயத்தை அடைய உங்களுக்கு உதவும். அதே சமயம் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தடுத்து நிறுத்தும். இந்த விதி ஒருவரின் ஆரோக்கியம், நிதிநிலை, உறவுகள் என அனைத்தையும் பாதிக்கக்கூடும் என்று சிலர் நம்புகிறார்கள். தி சீக்ரெட் என்ற புத்தகத்தில் இதை பற்றிய விரிவான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு விதி மனிதனின் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம். ஈர்ப்பு விதியின்படி உங்கள் எண்ணங்களின் ஆற்றலை உங்கள் அனுபவங்களாக வெளிப்படுத்துகிறது. எனவே நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றன. எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றன. ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன என்பதை இந்த விதியின் மைய கருத்தாகும். அதாவது மக்கள் தங்களை போன்றவர்களையே ஈர்க்க முனைகிறார்கள். மேலும் மக்களின் எண்ணங்கள் மொத்த விளைவுகளையே ஈர்க்க முனைகிறது. எதிர்மறை சிந்தனை எதிர்மறை அனுபவங்களை ஈர்க்கும். நேர்மறை சிந்தனை விரும்பத்தக்க அனுபவங்களை உருவாக்கும். இயற்கை வெற்றிடத்தை விரும்புவதில்லை. மனித மனதிலும் வாழ்க்கையிலும் ஒரு முழுமையான வெற்றிடம் இருப்பது சாத்தியமற்றது. ஈர்ப்பு விதி உங்கள் வாழ்க்கையில் இருந்து எதிர்மறை விஷயங்களை அகற்றுகிறது. அதிக நேர்மறை விஷயங்களை அந்த இடத்தை நிரப்புவதற்கு வழிவகுக்கும். மனித வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம். உங்கள் யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவே நடக்கும் என்று இந்த விதி கூறுகிறது. ஈர்ப்பு விதியை உங்கள் வாழ்வில் இணைத்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். நன்றி உணர்வுடன் இருங்கள். உங்கள் இலக்குகளை காட்சிப்படுத்துங்கள். ஒரு சூழ்நிலையில் நேர்மறையான விஷயங்களை தேர்ந்தெடுங்கள். எதிர்மறை சிந்தனைகள் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மறை உறுதிமொழிகளை பயன்படுத்துங்கள். எதிர்மறை நிகழ்வுகளை மிகவும் நேர்மறையான வழியில் மாற்றி பாருங்கள். இந்த பண்புகள் வாழ்க்கை பற்றிய மிகவும் நம்பிக்கையான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளவும், உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செயல்பட உங்களை ஊக்கத்துடன் வைத்திருக்கவும் இது உதவுகிறது. ஈர்ப்பு விதி மக்களை பற்றாக்குறை மனநிலையிலிருந்து செழிப்பு மனநிலைக்கு மாற ஊக்குவிக்கிறது. உங்களிடம் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களிடம் உள்ளவற்றுக்கு நன்றி உணர்வை செலுத்துங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் நிதி இலக்குகள் சீர்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாக தொடங்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் போது உங்கள் வாழ்வு சிறப்பாக மாறும். மேலும் ஈர்ப்பு விதி மக்களின் ஆன்மீக உணர்வை தூண்டுவதால் அது பல நன்மைகளை தருகிறது. அவைகள் குறைந்த மன அழுத்தம், சிறந்த ஆரோக்கியம், குறைந்த மனசோர்வு, சிறந்த ஒட்டுமொத்த நல்வாழ்வு. ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவது மனநலத்திலும் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். ஒரு புதிய யதார்த்தத்தை அடைவதில் கவனம் செலுத்துகிறோம். அது சாத்தியம் என்று நம்புவதன் மூலம் அதிக இடர்களை எடுக்க முனைகிறோம். அதிக வாய்ப்புகளை கவனிக்கிறோம். மேலும் புதிய சாத்திய கூறுகளுக்கு நமது மனதை திறந்து வைத்துக் கொள்கிறோம். இந்த தத்துவம் கடவுள் அல்லது பிரபஞ்சத்தை நமது விருப்பங்களுடன் சீரமைப்பதன் மூலம் செயல்படுகிறது. மக்கள் அனைவரும் ஆற்றல்களால் ஆனவர்கள் என்றும் இந்த ஆற்றல்கள் வெவ்வேறு அதிர்வெண்களில் செயல்படுகிறது என்றும் ஈர்ப்பு விதி கூறுகிறது. நேர்மறையான எண்ணங்கள் மூலம் ஆற்றலின் அதிர்வுகளை மாற்ற முடியும். நன்றி உணர்வுள்ள நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் பயன்படுத்துவதன் மூலம் நமது ஆற்றலின் அதிர்வெண்ணை நம்மால் மாற்ற முடியும். ஈர்ப்பு விதி நமது வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வருகிறது. நம்மை பற்றிய நமது எண்ணங்களையும் வாழ்க்கையை பற்றிய உணர்வுகளையும் மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் நேர்மறையான பயனுள்ள விஷயம் மற்றும் ஆரோக்கியமான வடிவங்களை நாம் உருவாக்க முடியும்.
நல்ல விஷயங்களுக்கு நாம் தகுதியானவர்கள் என்று நம்பும்போது மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்கிறோம். இந்த கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயங்கனிந்த நன்றிகள்.